ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் நிறைய பூத்துருக்குங்க. நிறைய கொத்தவரங்காய் இன்றைக்கி பொறிக்கலான்ட்டு இருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி பொறிச்சதே நான் அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இன்னும் பொறிச்சா ஒரு 1/4 கிலோ காய் வந்துருமாட்டிருக்குங்க. எல்லா பக்கமும் நிறையாவே பூத்துருக்கு கொத்தவரங்காய். பூவும் விட்டுருக்கு, கொத்தவரங்காவும் விட்டுருக்குங்க. பாருங்கள், வெண்டைக்காவும் அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. எங்கள் தோட்டத்து கொத்தவரங்காய் செடி அப்படியே பாருங்கள் பெருசாகிட்டு போகுது. கீழேருந்து பாருங்கள், இந்த மேலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கீழேருந்து அப்படியே எவ்வளோ மரமாட்டாக இருக்குது பாருங்கள். அடி வேர் வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே இருக்குது வேர், இங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்கு கொத்தவரங்காய். எங்கள் தோட்டத்து கொத்தவரங்காய் எல்லா பக்கமும் நல்லா செடி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டிருக்கு பாருங்க. அடுத்த செடி அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். கீரை நேற்று கரும்பு விதைச்சோம், அதை நான் ஒரு வாரம் போகட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, கீரை விதைக்கி விட்டுருக்கேன். கீரை இது அப்படியே எடுத்து வச்சு விதை போட்டேன்னா அப்படியே நல்லா வருங்க. இது முத்தி போச்சு. இந்த கீரை பறிக்காமல் அந்த விதையை மட்டும் அப்படியே விட்டுருக்கேன். அது ஒரு 4 நாள் போச்சுன்னா அது அப்படியே காஞ்சி வருங்க. அதை அப்படியே எடுத்து கீழே அப்படியே ஒரு பக்கம் விதை போட்டோம்னா ஒரு மலைத்துளி வந்துச்சுன்னு வைங்க, அப்படியே கொசன்னு முளைச்சிட்டா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வர ரகம் எடுத்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். 2வது பொரிச்சு பண்ணுங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மி. 3ஆவது ட்ரிப்பு பொரிச்சு பண்ணுங்க பருப்பில். அப்போ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீரை விதை போட்டு வர்ற கீரை டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த 2வது தடவை 3ஆவது தடவை பொரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். முதல் தரம் தான் எப்போவுமே சூப்பராக இருக்கும் கீரை. கடையிலே நீங்கள் வாங்குறோமில்ல, ஒரு தடவை நல்லாயிருக்கும், ஒரு தடவை நல்லாவே இருக்காது. எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணாலுமே நல்லாவே இருக்காது. ஃபஸ்ட்டு டைம் பூக்கிறது பூவு எல்லாமே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் பூக்கிற பூ செண்டாட்ட வரும். ரோஜா பூ எதாக இருந்தாலுமே 2ஆவது ட்ரிப்பு அந்த மொக்கு விட்டு வரும்போது பாருங்கள் கொஞ்சம் குட்டி பூவாயிடும். எல்லாமே அப்படி தாங்க, செடி வளர்ப்பே எல்லாமே அப்படி தான். நீங்கள் பாருங்கள், எலுமிச்சங்காய் செடி வச்சு வந்துட்டுருக்கு. துளி இப்போ தான் விட்டுருக்குங்க. அது அடிக்கடி பார்த்துட்டும் இருக்கக்கூடாது. எலுமிச்சங்காய் செடி கரும்பு விதைச்சிருக்கோம், வந்துருச்சா எப்படின்னு பார்க்கலாம். விட்டது கரும்பு, விட்டது பூங்கரும்பு வந்துருச்சுங்க. அந்த பாட்டியம்மா வச்ச கரும்பு வந்துருச்சுங்க. எங்கள் வீட்டில் நேற்று தான் நான் கேட்டேன், வந்துருச்சுங்களா இல்லைங்களான்ட்டு. வந்துருச்சு பாருங்கள், கரும்பு வருத்துங்க. எங்கள் வீட்டில் வந்தால் நான் சொல்கிறேன். நான் நேற்று கூட இங்கே வச்சுங்க, வரும் என்னமோ தெரியலம்மான்ட்டு. வந்துடும், நீ வெய்ய அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள், துளி விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஏதா இருங்க, கரும்பு இதா தெரியுதுங்களா? கரும்பு துளி இந்த லைனில் தான் கரும்பு வச்சுருக்கோம். இதா இந்த லைனில் தான் கரும்பு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், துளி விட்டுருக்கா? தெரியுதுங்களா உங்களுக்கு கரும்பு? இங்கேருந்து இந்த லாஸ்ட்டு வரைக்கும் நாங்கள் கரும்பு வச்சுருக்கோம். எங்கள் தோட்டத்தில் இப்போ தாங்க குட்டியாக கரும்பு பூங்கரும்பு வச்சு துளி விட்டுருக்கு. என்ஜாய். குட் நியூஸ்ன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் தோட்டத்தில் விற்கிறது வந்துச்சுன்னாவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அடுத்தவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது பார்க்கலாம். எங்கள் தோட்டத்தில் இருந்தால் அது டெய்லி நாங்கள் பார்த்து அது கூட பேசலாம். குழந்தைங்கள் மாதிரி அதை கூட பேசிட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு மம்டி போட்டு கொத்திட்டு நல்லா இருக்கும். இங்கே வச்சுருக்க பாருங்கள் பூங்கரும்பு பாருங்கள். இங்கே நான் வச்சுருக்க பூங்கரும்பு அது நேற்று தான் வச்சுருக்கேன். அது இன்னொரு 2 வாரம் 3 வாரம் போட்டுங்க, அப்போ தான் தெரியும். அப்படியே வாங்க, ஃபேவரட் பூச்செடி பாருங்கள். எங்கள் ஃபேவரட் பூச்செடி. கைகளில் உன்னை படாமல் கண்கள் தூங்குமா,
அப்படின்னு ஒரு பாட்டு வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி எங்கள் ஃபேவரைட். இன்னும் 2 ஃபேவரைட் செடி வரப்போகுதுங்க. விதை போட்டிருக்க. அது நாற்று வந்து நட்டு பூக்கும்போது பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். 2 நாற்று வருங்க. புதுசாக 2 நாற்று கொண்டு வந்து நான் விதைக்கு வச்சுருக்கேன். இந்த பூவும் அந்த பூவை இன்னொரு 3 பூ பூத்துச்சுன்னு வைங்களேன், அது இந்த வீடியோவில் காமிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குங்க. எந்த வீடியோ எடுத்தாலுமே எங்களது ஃபேவரைட் செடி இது வந்துட்டே இருக்குங்க. தக்காளி பாருங்கள், தக்காளி இந்த 2-3 நாள் போச்சுன்னா பொரிச்சுக்கலாங்க. எல்லாம் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. காய் இவ்வளோதாங்க பெருசு. ஏன்னா நாங்கள் மருந்து போடல, மருந்து போட்டுச்சுன்னா பெருசாக வந்துடும். இப்போ தான் கொஞ்சம் பழுக்கிற நேரத்தில் வந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா அந்த காய் பொரிச்சிடலாம். பொரிச்சுக்கொண்டு போய் போசியில் போட்டு மூடி வச்சிங்கன்னா அது 2 நாளில் அப்படியே சிகப்பு கலரில் பழுத்துடுது. எங்கேயும் இருக்குது. பொரிச்சா ஒரு 1/2 கிலோ காய் பொரிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து போன வாரம் பிஞ்சு வச்சு. இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்கா சரி. இதான் இங்கே பாருங்கள், கீழே போய் 4 காய் கீழே போய் தூங்கிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னமோ தெரியல, தெரியுதுங்களா? அதான் கீழே இருக்குது பாருங்கள் 4 காய். அது கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சுங்க. அது இந்த 2 நாள் போச்சுன்னா நாங்கள் பொரிச்சுக்கலாம். இனிய காலை வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த துண்டாமல்லி வந்து என்னாச்சுன்னு தெரியல. நேற்று நல்லா தான் இருந்துச்சு, அப்படியே செடி வாலிருச்சுங்க. வெயிட்டுக்கு பூ விடுதலை, அந்த வெயிட்டுக்கு என்னமோ தெரியல, அந்த செடி அப்படியே வாலிருச்சு. ஒரு குச்சி வச்சு இன்னும் கட்டி விடணுங்க. இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்து வாழை மரம் சின்ன நாட்டாக வச்ச வாழைக்கன்று பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க. இனிய காலை வணக்கங்க.